கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹேருக்கு தான் இது பெஸ்ட், ஹேர் ஆயில் எல்லாமே பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்ல. பிரிங்கராஜ்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கரிசலாங்கண்ணினா யாருக்கும் தெரியறது இல்ல, பிரிங்கராஜ்னா தான் தெரியும். ஸோ அந்த பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்ற இந்த கரிசலாங்கண்ணி ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஒரு பெஸ்ட் காயக்கற்ப மூலிகை. அப்போ லிவர்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு சித்தர்கள் சொன்ன காயக்கற்ப மூலிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். கரிசாலை லேகியம், கரிசாலை கற்பம், நம்ம ஸ்பெஷல் மெடிசனே சித்தால நம்ம கொடுக்கறது இந்த கரிசாலை கற்பம் தான். இந்த கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்ற இந்த மெடிசன் எப்படிங்க நம்ம எடுக்கலாம்? அது செய்யற ப்ரிப்பரேஷனே நல்லா இருக்கும். ஸோ கரிசலாங்கண்ணியை, வெள்ளை கரிசலாங்கண்ணியை பொடி செய்து எடுத்துட்டு நெல்லிக்காய் சாறு விட்டு கலந்து வெயில்ல வைக்கணும். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் திரும்ப திரும்ப வெயில்ல வச்சு அதை பாவனை செய்தல்னு பேர் இதுக்கு. ஓகே, அந்த மெடிசனை நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டே வரணும். ஒரு 48 டேஸ் நம்ம எடுக்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோ இல்லை லிவர் டேமேஜ் இருக்குது, இல்லை கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா பெஸ்ட்டு மெடிசனாக இந்த கரிசாலை கற்பம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.